தர்மங்களில் 4 வகைகள் வந்து இருக்குது. அது என்னென்னா, சாமானிய தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம், விசேஷதர தர்மம். ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹலோ வணக்கம், நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. பிரியா விஜய் அக்கூ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து தெரப்பீஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அது என்னென்னா அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர், வர்மா, கப்பிங், ரிஃப்ளெக்ஸாலஜி, கூசா தெரப்பி, மோக்ஷா, இது எல்லாமே. இதை தவிர இன்னும் நிறைய வந்து தெரப்பீஸ் எல்லாமே பண்ணுறோம். அண்ட் தென் வந்து ஹீலிங்கில் ரேக்கி ஹீலிங், பிராணிக் ஹீலிங், குவானின் ஹீலிங், லாமா ஃபெரா ஹீலிங், ஏஞ்சல் ஹீலிங், இந்த நிறைய விதமான ஹீலிங்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இது ட்ரீட்மெண்ட்டாகவும் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலுமே டைரக்ட் கிளாஸாகவும் வந்து கற்றுக்கலாம், இல்லைனா ஆன்லைன் கிளாஸுமே வந்து அவைலபிள். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்லேயுமே அண்ட் தென் வந்து கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிற இந்த நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சாமானிய தர்மம் அப்படின்றது பிள்ளைகள் பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றது. அதே மாதிரி சீடன் குருவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றது. இதை எல்லாமே ராமன் பின்பற்றி உலகுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேஷ தர்மம். சேஷ தர்மம் என்பது வேறெந்த நினைப்பும் இல்லாமல் பகவானின் பாதமே சரணாகதி என்ற நினைப்பு. இந்த நினைப்பு, இந்த தர்மத்தை வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணர் அவர்கள் பின்பற்றி உலகுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருந்தார். அண்ட் தென் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா விசேஷ தர்மம். தூரத்தில் இருந்து கொண்டே எப்பொழுதும் பகவானின் சிந்தனையாக இருப்பது. இதை வந்து பின்பற்றினவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா பரதன். அடுத்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா விசேஷதர தர்மம். இது வந்து பகவானை விட அவருடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்வதே முக்கியம் என கருதுவது. இதை பின்பற்றினவர் வந்து பார்த்திங்கன்னா சத்ருகன் வந்து பார்த்திங்கன்னா பரதர் வந்து தூரத்தில் இருந்து கொண்டே பகவானின் சிந்தனையாக இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து தொண்டு செய்தே வந்து சத்ருகன் வந்து இருந்தார். ஸோ இந்த 4 தர்மங்கள் வந்து பார்த்தோம். ராமவதாரத்தில் 4 புத்திரர்கள் மூலம் உலகுக்கு எடுத்து காட்டவே தசரதருக்கு 4 குழந்தைகள்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து தெரிய வரும். நன்றி.